தமிழ் சினிமாலையும் சரி, தெலுங்கு சினிமாலையும் சரி, மற்ற லாங்குவேஜ்லையும் சரி, இந்த மாஸ் ஹீரோக்கள்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க, கிளாஸ் ஹீரோக்கள்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க, ரெண்டும் சேர்ந்த மாதிரியான ஹீரோக்களும் இருப்பாங்க. இதில் அந்த மாஸ் ஹீரோக்கள்னு பார்த்தீங்கன்னா, தன் படங்கள் கமர்ஷியல் படங்களாக இருக்கணும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஓப்பனிங் சாங், ஃபைட்டு, பஞ்சு டேலாகு, வில்லன் கூட சவால் விட்டு பேசி மோதுறது, ஜெயிக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கும். இது ஒரு ரெகுலரான ஃபார்மேட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் ஒரே ஃபார்முலா பின்பற்றிட்டே இருப்பாங்க. இதுதான் மாஸ் ஹீரோக்களோட அந்த ஒரு ஃபார்முலா. ஆனால் சில ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா, மாஸ் ஹீரோக்களோட ஃபார்முலாக்களை தாண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா, நான் என்ன பண்ணாலும் மக்கள் பார்ப்பாங்கடா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ரேராக இருப்பாங்க. தமிழில் கூட அப்படி யாரும் கிடையாது. தெலுங்கில் ஒரு ஹீரோ இருக்கார். அவர் என்ன ஒரு கிறுக்குத்தனம் பண்ணாலும், கோமாளித்தனம் பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா, அவருடைய ரசிகர்கள் அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அதெல்லாம் தெரியாது. அவரை போய் நாங்கள் தியேட்டரில் பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம பாலையா தான். ஸோ பாலையாவோட படங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அவர் என்ன வேணால் சேட்டைகள் கூட பண்ணலாம். ஆனால் பாலையா எங்களுக்கு கடவுள், அவர் எங்களுக்கு ஹீரோ, அவரை நாங்கள் தியேட்டரில் போய் பார்ப்போண்டா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. அதனால தான் அவர் படங்கள் எவ்வளவு தரக்குறைவான, அதாவது தரம் குறைந்த படங்களாக இருந்தாலும் கூட அந்த படம் வசூலில் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்யுது. இப்போது அப்படிப்பட்ட பாலையா ஒரு படத்தை பார்த்து மிரண்டிருக்காரு, அதுவும் தமிழ் படத்தை. என்ன படம் உங்களுக்கே தெரியும். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்த குட் பேட் அக்லி. இந்த படத்தை பார்த்தவர் மிரண்டே போயிட்டாராம். இந்த நேரத்தில் தான் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனை அஜித்தை வைத்து அடுத்ததாக இயக்க போகிற AK64க்கு நீங்களும் நடிக்கணும் சார்னு சொல்ல அவர் முதல்ல சம்மதம் தெரிவிச்சாராம். ஆனால் குட் பேட் அக்லியோட வைபை பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம படத்தை பார்க்குற மாதிரியே இருக்கேடா அப்படின்னு நினச்சவர், இவர் தான் நமக்கு ஏற்ற சரியான டைரக்டர் முடிவு பண்ணி ஆதிக் ரவிச்சந்திரனை கூப்பிட்டு, தம்பி நான் அஜித் படத்தில் நடிக்கிறது இருக்கட்டும், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னையே ஹீரோ வச்சு குட் பேட் அக்லி ஸ்டைலில் ஒரு படம் எடு, வேற லெவலில் இருக்குன்னு சொல்ல ரொம்பவே சந்தோஷமாயிட்டாராம் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ AK64 பாலையா நடிக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆதிக் ரவிச்சந்திரத்தில் பாலையா அவர் ஸ்டைல்லையே கிட்டத்தட்ட குட் பேட் அக்லி 2 மாதிரியான ஒரு படத்தை எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த படம் எப்பேற்பட்ட ஒரு சாதனையை படைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.